Dale.
என்றும் காக்கும். நன்றி. எங்கள் குலதெய்வமே குமரா, உண்மையே எண்ணி என்னேன்னு வணங்கும் இந்த வழியாகிய எனக்கும் இந்த தெய்வீக திருச்சபையில் கூடியிருக்கும் மக்களுக்கும் உமது நல்லருள் தந்து எல்லோரும் எல்லாமரை என்றென்றும் துணை இருப்பாய் கண்டா. அதற்கு அருள் செய் என்று அடியாண்மை வணங்கி என்னுடைய பணியினை தொடங்குகிறேன். இந்த விழாவினை மிகவும் சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும், பொதுமக்களுக்கும், இளைஞர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கும், இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொடுத்திருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும், அதில் பணிபுரியும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும், இந்த நாடகத்தின் அமைப்பாளரான நாடகத்தின் அமைப்பாளரான அன்பு சகோதரன் சந்திரபோஸ் அவர்களது சார்பாகவும், எங்களது புதுகை முத்தமிழ் நாடகநடிகர் சங்கத்தின் சார்பாகவும் அனைவரது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாலாம் நல்ல விழாதான், ஊருக்காரங்க வச்சிருக்காங்க. ஆனா அதுலயும் ஒரு அரங்கேற்றம். அன்பு தம்பி, எனது உயிர் மேலான எனது உடன்பிறவா சகோதரன், உடன் பிறந்திருந்தா கூட இவ்வளவு பாசம் இருந்திருக்காது. இருந்தாலும் கூட எனது அன்பு தம்பி தமிழ்வேந்தன் அவர்கள் எத்தனையோ சகலகலா வல்லவன் சில பேர் தான் பேர் எடுக்க முடியும். அவனு சகலகலா வல்லவன். 6 மணி சிறப்பா வாசிப்பான். ஹரிச்சந்திராவில என்ன பண்ணணுமோ பண்ணுவோம். அப்படி இப்ப நான் காசியில போய் அர்ஜுனன் போட்டு நடிப்புன்றது எல்லாருக்கும் வந்துடாது. இது வள்ளி திருமணம் கதையும் பாட்டுமா போயிட்டே இருக்கும். ஆனா அதெல்லாம் நடிக்கும். அப்பேற்பட்ட ஒரு சகலகலா வல்லவன் எனது அன்பு தம்பி ஆரோக்கிய தம்பி தமிழ்வேந்தன் அவர்களுக்கு அரங்கேற்றம். அந்த அரங்கேற்றம் மட்டுமல்லாது இன்னும் மென்மேலும் வளர எங்களது அருள் அளித்தா குடும்பத்தின் சார்பாக தம்பிக்கு மனம் உகந்த என் மனதார வாழ்த்துக்கள். ஆமா, இந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆமா, இதோட மட்டும் இருக்க கூட ஒரு நடிகனா இருக்கிறத பெருமை தான் பண்றோம். அசிங்கமா நினைக்கல யாரும். ஆமா, மற்றவர்களுக்கு சில பேருக்கு அது அசிங்கமாக தெரியலாம். எங்களுக்கு இது நல்லா ஒரு செய்யும் தொழிலே தெய்வம் தெய்வம். நம்ம யாரையும் கொள்ளையடிச்சு சம்பாதிக்கல. இல்ல, மக்களுடைய மனதை கொள்ளையடிச்சுதானே 60,000 கலைகள் 64 சொல்லுவாங்க. இந்த கலைகள்ல இது ஒரு சிறந்த ஒரு கலை, நாடக கலை என்பது. அதுவும் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடியது. இந்த முத்தமிழையும் சேர்த்ததுதான் இந்த நாடக கலை. ஆக இதுல இருக்கிறது ரொம்ப பெருமை. இருந்தாலும் அன்பு தம்பிக்கு எங்களது குடும்பத்தார்கள் சார்பாகவும் மற்றும் இந்த கலை குடும்பத்தார்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஆமா, அதனால நீரில் மருந்து இருக்கு தெரியுமா, அதை தினமணிந்தால் புகழ் புரியுமா, கந்தன் திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா, அதை தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா,
கந்தனை வணங்கிய நன்றி. கந்தனை வணங்கிய அதே சமயம் கண்ணான பக்தர்களின் கருத்திலே உழவுகின்ற கந்தனின் அன்பு தாயே, காலங்கள் அனைத்திற்கும் நியாயங்களானவளே, கருவிடை பாவை நீயே, பொன்னென்றும் பொருள் என்றும் புகழ் என்றும் தர்மவெளி, புலமிக்க வேத பொருளே, பூத்திடும் நலமெல்லாம் காத்திடும் தலைவியே, புகழ் கருமாறி உமையே என்று போற்றி புகழும் அனை மகாசக்தியாகிய இந்த உலகத்தில் உள்ள அத்துணை சக்திகளையும் வணங்கி நின்றாலும் கூட எனது குலதெய்வமாகிய கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகையினுடைய வரவை எண்ணி அனுதினமும் வலிமை விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக இவ்விடத்திலே எப்படியெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை எடுத்து கூறுவதற்கு முன்னதாக உலகலாம் உணர்ந்து ஓதற்கையவன், நிலவுலாவிய நீர்மணி வேணிய அழகில் சோதிய நம்பள்ளத்தில் ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று சொல்லக்கூடிய அந்த ஏடு தந்த நாயகன் ஆகிய சிவனையும் அணுகிவிட்டு பிறகு கவனிக்கலாம். அதை பாடவன் தேடவன்
அனைத்து தெய்வங்களையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எனது குலதெய்வமாகிய கந்தன் சேர்ந்த பெரிய அன்பு சகோதரன் அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பாக அளித்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். இப்பாடலுக்காக அன்பளிப்பளித்த அன்பு சகோதரன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தார்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. இப்படியெல்லாம் அனைத்து தெய்வங்களையும் பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தாலும் எனது குலதெய்வமாகிய கந்தன் கணவன் கதிர்வேலன் கார்த்திகையினுடைய வரவை எண்ணி அனுதினமும் வழிமேல் விழி வைத்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அவருடைய வருகைக்காக எப்படியெல்லாம் புலம்பி தீக்கணும் தெரியுமா? வெளிப்படையா சொல்லுங்க. புலம்பி என்னதான் இருக்கு, பைத்திய மாதிரி இருக்கேன் ஒரு மாசமா. அப்படித்தானே இப்ப புலம்பிக்கிட்டு கிடக்குறீங்க. நம்பிக்கை இல்லைங்க யாரு மேலேயும் இல்லங்க. ஒரு ரகசியம் மனசுல ஒரு ஆசை இருக்கு. இந்த ஆசையை யார்டா சொல்லலாம்னு சொன்னோம்னா அது ஊரே பரவி போயிருது. உங்க முகத்தை பார்க்கல எனக்கு நம்பிக்கை இருக்குதா? ஆனா உங்கள்கிட்ட சொல்றதை விட என் தோழி ஒருத்தி இருக்கா. இல்லங்க, தோழி கிட்டதான் இந்த விஷயம். உங்க ஆம்பளை போய் சொல்ல முடியுமாங்க? நீங்களா எனக்கு அண்ணங்க. எங்க 7 ஆண் குழந்தைகள் இருந்து பெண் குழந்தை இல்லை என்ற கவலையோடு எனது தந்தையார் வளர்ப்பு தந்தையாகிய நம்பி தலைவர் இருக்கும் பொழுது வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பள்ளத்திற்கு அருகில் வள்ளி கொடிகள் சுற்றப்பட்டு கண்டெடுத்தீங்க. எல்லாருமே சேர்ந்து எடுத்து பெண் பிள்ளை இல்லாத குறைய நான் தீர்த்தேன். அண்ணன்மார்களா நீங்க இருக்கீங்க. எனது அப்பா நம்பி தலைவன் இருக்காரு, தாய் நங்கை மோகன் இருக்காங்க. இத்தனை பேர் இருந்து நான் மனசுக்குள்ள ஒருத்தர் மனசார நினைக்கிறேன்னு அன்னைங்கள்ட்டே சொல்ல முடியுமா? ஓ, நீங்க அப்படி என்னன்னா சரி, நல்ல பையனா இருந்தா திருமணம் பண்ணி வச்சிரலாம். உங்கள மாதிரி எல்லாரும் இருந்துட்டா வெட்டு குத்தலாம் நடக்குமாங்க? கொலை நடக்குமா? நல்லவர் தான். இந்த உலகமே அவர் கண்ணுல தான் இருக்கு. சாதாரணப்பட்டவரா? கணவனே கண்ணண்ட தெய்வம் தான் பூலோக மக்கள் சொல்லுவாங்க. நான் அந்த தெய்வமே எனக்கு கணவனாக வரணும்னு இருக்கு. புரியலையா? வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறை இல்லை, கந்தனுண்டு கவலை இல்லை என்பதற்கு இணங்க அவர் மீது கொண்ட காதல் என்னங்க? எம்பெருமான் முருகப்பெருமானையா? சாட்சாத் அவரே. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதலே அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி புனிதமான 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 தெய்வீக காதல். என்ன சந்தேகம்? எம்பெருமான் முருகப்பெருமானோ தேவலவாசி, நீங்களோ இருப்பதோ பூலோகவாசி. நல்ல வேளை இதையாவது கேட்டீங்க. நேத்து ஒருத்தர் சொன்னது கேட்டாரு. அவர் ஏற்கனவே திருமணம் ஆச்சுனாரு, கோவம் வந்துச்சு. அவர் மண்டையை உடச்சு விட்டாரு. வாயவே திறக்க கூடாது. அவருக்கு சரிதான். தம்பிய காதல சொல்றேன். உண்மையை சொன்னா தம்பி நீங்க இதெல்லாம் சமாளிக்காதீங்க. ஏங்க கரையெழுது கண்ணீர் ஈடாதி மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன், உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
பழனிய பண்ணடா, அவன் அரும்பெரும் திரவிய கப்பலடா, அற்புதம் காட்டும் தலைவனடா, அவன் அன்புக்கு பணி செய்யும் இறைவனடா என்று என்னுடைய கந்தபெருமானை நினைத்து நினைத்து மென்மேலும் இப்படி எல்லாம் பாடிக்கொண்டு நின்றாலும் ரோஜாவை தாளாட்டும் தென்றலாக நினைத்து ஒரே தாளாட்டுறேன். எந்த நேரமும் தாளாட்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எனக்கு தான் தூக்கம் வர மாட்டேங்குது. நான் தான் எல்லாரையும் தூங்க வைக்கிறேன், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லாம் காதல் படுத்துற பாடுங்க. ரோஜாவை தாளாட்டும் பெண்கள் பொன்மீகும் நம் பந்தை உன் கூந்தை என் மூஞ்சலை உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவை தாளாட்டும் பெண்கள் பொன்மீகும் நம் பந்தை உன் கூந்தை என் மூஞ்சலை உன் வார்த்தை சங்கீதங்கள் ரோஜாவை தாளாட்டும் பெண்கள் பொன்மீகும் பந்தை. அவன் பார்வையில் நிற்பதில் குணம் அதிகம், விழுந்து வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரன் தருவான் நமக்கெல்லாம் பணம் அதிகம் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னுடைய கந்தபெருமானே நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தாலும் மேலும் அவருடைய வருகைக்காக இவ்விடத்தில் எப்படி காத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லவா 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 ஒரு காதல் கதை. சொந்தம் நீ அல்லவா உயிர் வாழும் வரை என் பேச்சிலும் என் மூச்சிலும் இந்த காலம் உள்ள வரைக்கும் அவருடைய பேர் தான், அவருடைய தான் பாடல் தான், வேற எதுவுமே கிடையாது. கந்தபெருமானி, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, சரவணா, அடுத்து என்ன எத்தனையோ பேர், அடேங்கப்பா இன்னிலடங்கா பேர், வடிவேலா, இப்படி பல பேர் இருக்கு. குமரா, குமரா, அழகா, சேயோனி, செட்டி மகனி, எத்தனை பேரு பாருங்க, எத்தனை பேருக்கு. ஆனா எத்தனை பேர் இருந்தாலும் சரி, மன்மதன் இந்த உலகத்துல ஒருவர் தானே, 1000 கோடி மன்மதனுக்கு ஈடானவன் என்னுடைய அவ்வளவு பெரிய பேரழகன்.
இந்த பேரழகன்லாம் வாழ்க்கையில கிடைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆனா அதுக்கு நானும் ரொம்ப சளைச்சவ கிடையாது, இழைச்சவளும் கிடையாது, வாய்ப்பே இல்லை. அதனால இந்த கந்த பெருமானை நினைத்து நினைத்து மேலும் எப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அஞ்சரை என் ஜீவன் பாடுது, அவருக்காக தான் பாடுறேன், அவரை மட்டும்தான் தேடுது, வேற யாரையும் தேடு. என் கண்ணுக்கெல்லாம் யாருமே தெரியல, அவர் தான் பாருங்க. அந்த அண்ணன் எனக்கு கந்த பெருமான் மாதிரியே காட்சி அப்படிங்களா? ஆமா, தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், எல்லாம் அவருடைய ஞாபகம் படுத்துற பாடு. என் ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது, என் ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது, கனாவே மனம் வாடுது, மாறி மாறி எங்கெங்கோ தேடி தேடி என் ஜீவன் பாடுது உன்னை தான் தேடுது,
நன்றி. இப்படியெல்லாம் பாடிக்கொண்டு நின்று கொண்டிருந்தாலும் வெகு தூரத்துல இருந்து யாரோ ஒருவர் அழைப்பது போன்ற ஒரு சிறிய குரல். காத நீ கூப்பிட உள்ளே உட்காந்துருக்க, அது கூப்பிட கூப்பிட்டு இல்லம்மா என் வந்து நீ அது பேசிட்டு இருக்காரு. சித்தி நீ கேளு, இங்கே கவனி. வேடிக்கை என்ன உன் வீட்டுக்காரர் அப்புறம் போய் பேசிக்க. ஆட்டோகிராஃப் எதுவும் வேணுமா? சரி இருக்கட்டும். அதனால அங்க பேசிக்கிட்டு இருக்கா அவன்கிட்ட. மருமகனே காலையில கூடி போய் பேசுவான். ஆமா, அதனால இப்படியெல்லாம் பாடிக்கொண்டு புலம்பிக் கொண்டு நின்றாலும் என் தோழி கூப்பிடலன்னா சொல்லுவா. ஆனா அவளுடைய சத்தம் எனக்கு மட்டும்தான் கேட்கும். விசையா இல்லங்க, அர்ஜுனன்ட்ட காண்டி கொன்ற வில்லு, ராமர்ட்ட கோதண்டன்ற வில்லு, எல்லாத்தையும் ஒவ்வொரு விதமான வில்லு இருக்கு. ஆனா கர்ணன் கையில இருந்தது விஜயம் என்று சொல்லக்கூடிய வில்லு. அந்த விஜயன் வில்லுக்கு விஜயன்னா அர்ஜுனனுக்கு பேரு. ஆனா அந்த விஜயன்ற வில்லு இருந்தது, விஜய அப்படின்ற வில்லு இருந்தது கர்ணன் இருந்துச்சா. அப்பேற்பட்ட அந்த கர்ணன் அந்த வில்லு இருந்துமே அவர் ஜெயிக்க முடியல. காரணம் என்னன்னா தாய் கிட்ட சத்தியம். அப்படி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இருந்தாலும் கூட இப்படி எல்லாம் பாடிக்கொண்டு நின்றாலும் இப்ப என்னுடைய கந்தபெருமானை நினைச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நேரம் போறதே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் பித்து பிடிச்சு போச்சுங்க. ஏன் இப்பதான் தெரியுது, எல்லாம் 2 மாசம் ஆச்சு பைத்தியமான்னு கேக்குறாங்க. ஆமா, அதனால இருந்தாலும் கூட என்னுடைய கந்தபெருமானை நினைத்து இப்படி எல்லாம் பாடிக்கொண்டிருந்தாலும் ஊரெல்லாம் அவருடைய பாட்டு தான் கேக்குது. எப்படி கேக்குது? சஷ்டினோக்கே சரவண பவனார் சிஸ்டர் குதறிடும் செங்கதிர்வேல். இந்த கந்த சஷ்டி கவசமாக, கந்தன் அலங்காரமாக, கந்தன் அனுபூதியாக, அப்படி எத்தனையோ விதமான பாடல்கள் கந்த பெருமானுக்காக இந்த உலகத்துல பெரியவங்க எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனாலும் நான் அவரை வர்றது காதல் பாட்டா தான் இருக்க முடியும். ஆமா, அதனால ஊரெல்லாம் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது, நாளெல்லாம் பார்வைதான் இன்பத்தை கூட்டது. நீ எல்லாம் தெய்வம் வேறதே ஏவா, நீ வாழ்வை வேறதே. ஊரெல்லாம் முன்பார்